அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் முதலாவது விரைவு ஈநுலை கல்பாக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ நாட்டுடைய முதலாவது விரைவு ஈநுலை கல்பாக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதோடைய நோக்கம் என்ன, இது எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நாட்டிலேயே முதன்முறையாக 500 மெகாவாட் உற்பத்திக்கான முதல் உள்நாட்டு விரைவு ஈநுலையை பிரதமர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். தற்சார்பு இந்தியா என்ற கொள்கையின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய கோர் லேண்டிங் பணியை இவர் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியில் இந்த ஈநுலையை நிறுவியுள்ள இரண்டாவது நாடு ரஷ்யாவுக்கு அடுத்தது இந்தியாவாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நாடு ரஷ்யா, இரண்டாவது நாடு இந்தியா என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ அப்போ இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகள் தான் இந்த ஈநுலையை வைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, ஓகே. நாட்டிலேயே முதன்முறையாக கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுக்கான முதலான விரைவு ஈநுலையை இந்த அமைப்பின் கோர் லேண்டிங் பணியை மார்ச் 4, 2024 இந்திய பிரதமர் அவர்கள் கல்பாக்கத்தில் தோற்றுவித்தார். இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் என்பது 1965 சாங்ஷன் ஆகி 67 ஃபங்க்ஷனாக ஆரம்பித்தது. எனினும் 71 அதோடைய மாடிஃபிகேஷன்லாம் செய்யப்பட்டு இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸோ அப்போ அதில் ஈநுலை என்ற ஒரு புதிய சிஸ்டத்தை அமைக்கிறாங்க. மார்ச் 4, 2024 அதுக்கான கோர் லேண்டிங் பணி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. தற்சார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் என்ற கொள்கையின் அடிப்படையில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட நாட்டின் முதலாவது விரைவு ஈநுலையை கல்பாக்கம் அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிக மேம்பட்ட அணு உலை முன்மாதிரி அடிப்படையில் இந்த விரைவு உற்பத்தி உலையை இயக்குவதற்கு ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதோடைய பெயர் பாவினி. பாவினி நிறுவனம் என்பது பாரதிய நபீகிய வித்யுக் நிகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாவினி நிறுவனம் 2003 உருவாக்கப்பட்டது. மத்திய அரசின் உத்தரவின் அடிப்படையில், மத்திய அரசின் ஒப்புதல் அடிப்படையில் 2003 உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்த இந்தியாவின் மிக மேம்பட்ட அணு உலை என்று அழைக்கப்படக்கூடிய முன்மாதிரி விரைவு உற்பத்தி உலையை கட்டுவதற்கான ஒப்புதலை கொடுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த உருவாக்கத்தில் பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது எம்எஸ்எம்இ என்ற ஒரு செக்டார் இதுக்குள்ளார வருது. எம்எஸ்எம்இ ஆக்ட்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006 வந்துச்சு, 2006 வந்துச்சு. அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும்போது புரோட்டோ வகை விரைவு ஈநுலையை முழுமையாக வடிவமைக்கப்பட்டு உள்நாட்டிலேயே இது கட்டப்பட்டுள்ளது. அப்போ உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஈநுலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விரைவு ஈநுலை தொடக்கத்தில் யுரேனியம் புளூட்டோனியம் கலந்திய ஆக்சைடு எரிபொருளாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சரிங்களா? ஸோ அப்போது யுரேனியம் புளூட்டோனியம் கலந்த ஆக்சைடு எரிபொருளாக இருந்தது. எரிபொருள் மையத்தை சுற்றியுள்ள யுரேனியம் 238 ஃப்ளாங்கெட் அதிக எரிபொருளை உற்பத்தி செய்ய அணுசக்தி மாற்றத்திற்கு உட்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ எரிபொருள் மையத்தை சுற்றி உள்ள யுரேனியம் 238 பிளாங்கெட்டுங்கிற அந்த யுரேனியம் 238 பிளாங்கெட் அதிக எரிபொருளை உற்பத்தி செய்ய அணுசக்தி மாற்றத்துக்கு உட்படும். இதனால தான் இதோட பேர் ஈநுலைன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் யுரேனியம் புளூட்டோனியம் அந்த ஆக்சைடு இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் யுரேனியம் 238 பிளாங்கெட் இருக்குது. அதனால தான் இது அதிகமான விரைவான அந்த ரியாக்ஷன் ஏற்படுத்துது. த்ரோயம் 232 பயன்பாடு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளவு பொருள் அல்ல, உருமாற்றத்திற்கான தோரியம் பிளவுபடும் அந்த யுரேனியம் 233 உருவாக்குகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது 3ஆம் கட்டத்தில் எரிபொருளாக பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 3ஆவது தோரியம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யுரேனியம் புளூட்டோனியம் தோரியம் போன்றவையெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் இந்தியாவில் அபரிதமான தோரியம் இருக்குது. இந்த இடத்துல இது தோரியம் தான், ஒரு ஸ்பெல் எரரு. இந்த தோரியம் தான், தோரியம் 232ன்னு மாற்றிக்கலாம். இந்தியா அபரிதமான தோரியம் இருப்புகளை முழுமையாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கும் திட்டத்தின் 3ஆவது கட்டத்திற்கான படிநிலையை ஈநுலை அமைத்துள்ளது. பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் விரைவு ஈநுலை 3ஆம் தலைமுறை உலையாக அமைந்துள்ளது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவசர நிலை ஏற்பட்டால் ஆலையை உடனடியாக பாதுகாக்கவும் மூடுவதை உறுதி செய்யவும் செயல்திறன் மிக்க பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்கவும் இது பயன்படுகிறதுங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அணு கழிவுகளை உருவாக்கவும் இதில் கணிசமானது குறையும். அதனால் பெரிய அளவிலான அகற்றல் வசதிகள் தேவையில்லை அப்படிங்கிறதையும் அதில் பார்க்க முடிகிறது. அப்போ தற்போதைய கோர் லேண்டிங் பணி முடிந்ததும் முக்கியமான நிலைக்கான முதல் அணுகுமுறை பணிகள் நிறைவடையும்.
அதன் பிறகு மின் உற்பத்தி தொடங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது செயல்பாட்டுக்கு வந்தால் ரஷ்யாவுக்கு அடுத்து வணிக ரீதியில் விரைவு ஈநுலையை கொண்ட 2வது நாடாக இந்தியா மாறும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ இதுதான் இன்னைக்கு நாம் பார்த்திருந்த இந்த ஈநுலை தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் என்பதை நாம் பார்க்குறோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.